ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் கிராஃப்ட்ஸ் லெட்ஸ்கலருப். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். இன்றைக்கி நம்ம ஒரு மேஜிக் நெவர் எண்டிங் கார்டு தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இந்த கார்டு வந்து எண்டே இல்லாமல் போயிட்டே இருக்கோம். நம்ம எவ்வளோ டர்ன் பண்ண இந்த கார்டை எப்படி வந்து சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு 10x10 சென்டிமீட்டர்ஸ்க்கு வந்து 4 கலர் பேப்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி மடிக்கணும். ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எடுத்துட்டால் தான் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து டர்ன் பண்ண டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்த்துட்டே இருக்க முடியும். ஸோ இதை நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாதியாக மடிச்சுட்டு அந்த சென்டர் லைனில் வந்து 2 எண்டும் வந்து வர மாதிரி வச்சுக்கணும். டோட்டலி இந்த 10x10 சென்டிமீட்டர் பேப்பரில் வந்து 16 பாக்ஸ் வரணும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஹரிசாண்டலாக 3 ஸ்கொயராக பிரிச்சிடணும், அம்மா வெர்டிக்கலாக 3 ஸ்கொயராக பிரிச்சிடணும். இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இப்படி டோட்டலாக ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மேலே 4 பாக்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப் வந்து நல்லா தெரியும். இதே மாதிரி மற்ற 4 பேப்பர்ஸுமே நம்ம பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து 16 ஸ்கொயர் பாக்ஸஸ் நம்ம எல்லா இதுலேயும் நம்ம மடித்து வர வச்சுட்டு பாதியாக இப்போ ஒரு பேப்பரை வந்து ஒரு எல்லோ கலர் பேப்பர் வந்து 2ஆக வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஸோ நம்மளுக்கு டோட்டலி 8 ஷீட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு கலர் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ இதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணுறது தான் வந்து டோட்டலி வந்து இந்த நெவர் எண்டிங் கார்டு ரெடி பண்ணுறதுக்கான ஒரு கீ பாயிண்ட்டே அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து இப்போ எல்லோ கலர் பேப்பர் எடுத்துட்டோன்னா இங்கே பாருங்கள், நம்ம டோட்டலாக 16 பாக்ஸஸ் வரணும் பேப்பருக்குள்ளே அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ வந்து மொத்த 16 பாக்ஸஸில் ஃபஸ்ட்டு 4 கார்னர்ஸ், ஸோ வந்து இந்த சைடில் இருக்க ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் மட்டும் ஃபெவிகால் அப்ளை பண்ணணும். ஸோ அதை விட்டு வெளியில் வரக்கூடாது. நல்லா பார்த்துக்கோங்க நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எல்லோ ஷீட்டுக்கு மட்டும்தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கலர் வைக்கிறீங்களோ அந்த ஷீட்டுக்கு மட்டும்தான் இந்த ஃபெவிகால் அப்ளை பண்ணுற பிளேஸ். ஸோ செகண்ட் ஷீட்டுக்கு வந்து பிளேஸ் வந்து மாறும். அது எப்படின்னு பாருங்கள். புரியுதுங்களா? இந்த 4 கார்னர் பாக்ஸில் மட்டும் நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து உங்களுக்கு எந்த கலர் வந்து பேஸ்ட் பண்ணணும்னு தோணுதோ அந்த கலர் எடுத்து இது மேலே இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கணும். ஃபஸ்ட்டு ஹரிசாண்டலாக இருந்தால் இப்போ வெர்டிக்கலாக இந்த பேப்பரை வச்சு இந்த மாதிரி ஒட்டிடணும். அடுத்து இப்போ இது திருப்பி பாருங்கள், சூப்பராக வந்து டர்ன் ஆகும். இப்போ பாருங்கள், இதை டர்ன் பண்ணால் இந்த மாதிரி டர்ன் ஆகும். இப்போ எப்படி ஃபெவிகால் அப்ளை பண்ணணும்னா அந்த நம்ம எல்லோ ஷீட்க்கு ஒட்டின மாதிரியே 4 கார்னர்லேயும் ஃபெவிகால் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த எல்லோ ஷீட் ஃபுல்லாக ஃபெவிகால் வந்து வரணும். அந்த மாதிரி கம் போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த ஏதோ ஒரு கலரை வந்து எடுத்து நீங்கள் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ தேர்டாக இந்த ஃபெவிகால் அப்ளை பண்ணுற இந்த இடத்துக்கு வரும்போது ஃபுல் ஏரியாவுக்கு நீங்கள் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிடலாம். உங்களுக்கு தெரியும் க்ரீன் வருது, எல்லோ வருது, பர்பிளும் வருது. ஸோ இதே மாதிரி உங்களோட டிஃப்ரெண்ட் கலர் பேப்பர்ஸும் வந்து வரணும். அது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபைனல் ஷீட். இப்போ வந்து நம்ம ஃபைனல் பேப்பரும் ஒட்டியாச்சு. இப்போ இது ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆன பிறகு நீங்கள் வந்து எது உங்களோட எண்டிங் கார்டு, ஒரு ஓப்பனிங் கார்டு அப்படின்னு வச்சுட்டு அதில் ஏதாச்சும் ஒரு டிசைன் ஸ்டிக்கர் இந்த மாதிரி ஒட்டிடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒவ்வொரு பேப்பர்லேயும் ஒன்று ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஐ போட்டுட்டேன். அம்மா ஹார்ட்டின் போட்டு கிராஃப்ட்ஸ் போடுறேன். ஸோ ஐ லவ் கிராஃப்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நான் எழுதுனேன். ஸோ உங்களுக்கு யாருக்குன்னா பர்த்டே விஷ் பண்ணணும், இல்லைன்னா உங்கள் அம்மா அப்பாவுக்கு மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, அந்த மாதிரி சிஸ்டர்ஸ் டே, பிரதர்ஸ் டே அந்த மாதிரி யாருக்குன்னா கொடுக்கணும், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் டே கொடுக்கணும், பர்த்டே கொடுக்கணும், எதுக்கு வேணாலும் இந்த மாதிரி கொடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த கலர் ஷீட் வந்து இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் கிராஃப்ட்ஸ்ன்னு எழுத போகிறேன். ஸோ இது வந்து இந்த இடத்த நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிட்டா இந்த வீடியோ வந்து இந்த கிராஃப்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இங்கே பாருங்கள், ஓப்பனிங் கார்ட்லேருந்து நம்ம டர்ன் பண்ணிகிட்டே வர ஒரு டிஃப்ரெண்ட்டாக மேஜிக் கார்டு மாதிரி சூப்பராக இது வந்து ஓப்பன் ஆகிட்டே வரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கார்ட் பண்ணுறதுக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இல்லைன்னா நார்மல் ஒயிட் ஷீட்லேயே கூட பண்ணிவிட்டு நீங்கள் கலர்ஸ் எதனா டிஃப்ரெண்ட்டாக ஸ்கெச்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளோதான் இந்த வீடியோ. தமிழ் கிராஃப்ட்ஸ் லெட்ஸ் கலர் அப். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம்.